அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு ஒரு வித்தியாசமான சமூக கட்டமைப்பில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மை சுற்றி பலவிதமான மனிதர்கள், தேனொழுக பேசக்கூடியவர்கள், வெளியில் தேனொழுக பேசி உள்ளத்திலே வன்மம் வைத்து வெளியிலே அப்படியே ப்ரெட்டில் ஜாம் தலவர மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. நம் கண் முன்னால் குழைந்து பேசி பிறகு நம்மை பற்றி அவதூறு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான சிந்தனையுடைய நல்ல கெட்ட புத்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை நாம் ஒதுக்கி வாழ முடியுமான்னு பார்த்தால் இல்லை. எல்லாம் இருக்கத்தான் செய்யும். காட்டிலே பாம்புகளும் உண்டு, தேள்களும் உண்டு, கொடூரமான விஷஜந்துக்களும் உண்டு. அதே போல மனிதர்களுக்கு மத்தியிலே கொடூரமான குரூர சிந்தனை உள்ள மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அதற்காக வேண்டி அவர்களை நாம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கணும் நினச்சா முடியாது. இன்றைக்கு ஒரு சமூக விலங்காக மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்துட்டையும் சேர்ந்து பழகணும். யார் யாருக்கிட்ட என்னென்ன குணம் இருக்கோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிலர்கள் ஓட்ட வாய்களாக இருப்பார்கள். அவங்கக்கிட்ட ரகசியம் நிற்காது. அவர்கள்ட்ட போய் நீங்கள் ரகசியம்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு ஒரு 100 பேர்த்துக்கிட்ட அப்படியே ஃபார்வேர்டாக இருக்கும். அது ஓட்ட பக்கெட்டை போல் அப்படி தான் இருக்கும். அவர்கள்ட்ட ரகசியத்தை சொல்லக்கூடாது. யார் இடத்திலே என்ன தீய குணங்கள் நன்கு புலப்படுகிறதோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர முற்றிலுமாக எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு இன்றைய சமூகத்திலே வாழ்வது சிரமம்தான். அப்போ மற்றவர்களை எப்படி தீய குணம் உள்ளவர்களை கையாளுவது? பல வழிகளை மார்க்கம் கற்றுத்தருகிறது. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.